அன்னைக்கு இன்னைக்கு நான் இங்கே முட்டி போட்டால் இது பலிபீடம், அன்னைக்கு அப்படி அல்ல. பலிபீடம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் பலி செலுத்தினா தான் பலிபீடம். இன்னைக்கு மகா பரிசுத்தம் இந்த பலிபீடத்துக்குள்ளே நீங்கள் வர முடியாது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டா அங்கேயே தேவனை தரிசிக்கலாம், அங்கே தேவன் உங்களோட கூட பேசுவார். ஆனால் அன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மட்டும்தான் ஆண்டவர் இருப்பார். இது இப்போ பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு தான் சிலுவையில் ஆண்டவர் ஜீவன் விடும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த திரைச்சீலை எப்படி கிழிந்தது? மேலிருந்து கீழாயா கீழிருந்து மேலாமா? மேலிருந்து கிழிந்தது. கீழிருந்து கிழிஞ்சிருந்தா அது மனுஷன் வெட்டியிருப்பான். மேலனா அது ரொம்ப உயரத்தில் இருக்கும், ஏணி போட்டு தான் ஏறணும். ஆண்டவர் அதை மேலிருந்து ஈஸியாக ஏதோ துணி கிழிஞ்சிச்சின்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ மொத்தம் இருக்கும். திரைச்சிலை தோலினால் உண்டாக்கப்பட்டது, 3 முதல் 5 அங்குலங்கள் இருக்குமாமா. வெட்ட முடியுமா? ரம்பம் வச்சு தான் அறுக்கணும். ஆனால் டர்ன்னு மேலேருந்து கிழிஞ்சுது. எதுக்கு தெரியுமா? எல்லாரையும் நான் பரிசுத்தமாக்கிட்டேன். என் ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது நீங்கள் எல்லாம் மகா பிரதான ஆசாரியன் என்ற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் தைரியமாக கிருபாசனத்துக்குள்ளே நுழையலாம், என்னை பார்க்கலாம், உங்கள் கூட நான் முகமுகமாக பேசுவேன். இந்த ஆனந்த பாக்கியத்தை புதிய ஏற்பாட்டுக்கால தேவ ஜனங்களாகிய நமக்கு தேவன் ஈவாய் கொடுத்தார். கரங்களை தட்டலாமா? 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 எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். இங்கே அந்த மகா கர்த்தருடைய ஆலயத்தில்னு எங்கெல்லாம் பைபிளில் வருதோ அது எல்லாமே மகா பரிசுத்த ஸ்தலத்தை தான் குறிக்கும். ஆசரிப்பு கூடாரம்னா தான் இது எல்லாம் சேர்ந்தது. கர்த்தருடைய ஆலயம்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தை மட்டும்தான் அது குறிக்கும்.